வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களை செய்ய வேண்டியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இன்றைய பதிவை போடுகிறேன். சமீபத்தில் துவங்கின சிங்கப்பெண் காவல்படை விழா நடந்தது. நாமக்கல், திருச்சி, பெரம்பூர், சென்னை ஐநாவத்தில் முதல்வர்களுக்கு பதிஞ்சு துவங்கிட்டாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. பிறகு ஒரு செய்தி வந்தது, 2 நாள் அதை காணா. விழா துவங்கின அன்னைக்கே சிங்கப்பெண் போலீஸ் படையில் ஒரு உதவி ஆய்வாளர் அவங்க வண்டியில் வச்சுட்டு விழாவை கலந்துருக்கப்போ நகையை காணாங்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்க ஐயா முதல்வர் ஐயா. நான் காவக்கார வீட்டில் எடுத்துகிட்டு போனால் பெரிய விஷயமா இல்லையா? பொண்ணுங்கய்யா. பிறகு தமிழ்நாட்டு பெண்கள் சிங்கப்பெண்கள் தான். இந்த கருத்து வருவார்கள் அவரை பற்றி இருக்கலாம். இந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு ஜெயலலிதா சிங்கப்பெண் தலைமை தாங்கினாங்க. தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு சின்ன ஒரு கொசுறு வேண்டு கலந்தியா இந்த தமிழ்நாட்டு சிங்கப்பெண் போலீஸ் படையில் அந்த சிங்கப்பெண் போலீஸுகளுக்கு பொதுவெளியிலோ குறிப்பாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்பத்திலேயோ ஏதோ பிரச்சனாலும் முதல்வர் ஐயா அவர்கள் தீவிரமாக தேவதாட்சணை என்று நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொண்டால் புதிதாக தொடங்கியிருக்கும் உங்கள் படை சுதந்திரமாக நியாயமாக எந்த பிரச்சனையின்றி செயல்படுவார்கள். இது எனக்கு பணிவான வேண்டுகோள். அவர்களுக்கு மேலே வாழ்த்துக்கள். சரி, அது இருக்கட்டும் இல்லையா? ஒரு சின்ன வேண்டுகோள் இல்லையா? இந்த விலைவாசி உயர்வை பற்றி ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரு லோக்கலில் ஒரு பஞ்சாயத்தில் நகராட்சி மாநகராட்சியில் சொத்து வரியை கூட்டினா அங்கே டீ கடை, பேக்கரி, ஹோட்டலு எல்லா பக்கம் வாடகை கூடுது. குடியிருக்க வீடுகளில் வாடகை கூடுது. ஒன்று. அடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அந்த மாவட்டம் புதுசாக உத்தரவு வந்தால் அதை சொல்லி வாடகை கொடுது. ஹோட்டலில், டீ கடையில் விலைவாசி கொடுது. அடுத்து மாநில சர்க்கார் ஏதாவது கரண்ட் பில்லை கூட்டுனா இல்லை லாரி ஸ்ட்ரைக்கு, போக்குவரத்து பாதிப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு தடவை டீ கடை, ஹோட்டலு, பேக்கரி எல்லாத்துலேயும் விலைவாசியை கூட்டுறாங்க. இது மாநில சர்க்கார் முடிஞ்சு போச்சுங்களா? இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நினச்சா பிடிக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு போட்டாங்க. விலைவாசி ஏறிக்கிட்டே போகுதுன்னா ஏதோ அரசு ஊழியருக்கு வருஷத்தில் 2 மாதம் அகவலை படி உயர்வு. பாவம் தினம் கஷ்டப்பட்ட தொழிலாளர்களுக்கு சிவகாசி, திருப்பூர், சென்னை, கோவை மாதிரி ஊர்களில் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு நடந்தால் ஊதிய ஒப்பந்த உயர்வு கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் போராடி கடைசியாக ஒரு 2% 5% கூட்டி தராங்க. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தருவாங்க. அரசு ஊழியருக்கே ஏன் வருஷத்தில் 2 உயர்வு 2%, 1%, 3%. ஆனால் அப்பப்போ வர விலைவாசி உயர்வுகளுக்கு சில மாற்றங்களுக்கு வரி, இபி வரி, மாநில அரசு புது வரி, சொத்து வரி, லோக்கல் பஞ்சாயத்து வரி, அதுக்கு ஒரு விலை உயர்வு, தட்டுப்பாடான விலை உயர்வு, அதுக்கு ஒரு டீ காஃபி வடை கூட 5 ரூபா 5 ரூபாய் ஏறுறது. அதுக்கடுத்து மத்திய அரசாங்கம் இது இல்லையா? நீங்கள் நினச்சா அவர்கிட்ட பேசலாங்கய்யா. இந்த ட்ரம்ப்பை ஒரு சவுண்டை கொடுக்க சொல்லுங்கய்யா. அவர் ஒரு உலக போலீஸ்கார் மாதிரி பண்ணிட்டு அந்த நாள் சிலிண்டரு, கேஸு, பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. நாங்கள் போட்டால் உங்களுக்கு கேட்கலாம், மிஞ்சி போனால் ரூபாய்லாம். நீங்கள் சொன்னால் மோடி கேட்கலாம். மோடி சொன்னால் அவர் கேட்கும்ல. பாவம் மக்கள் பெரிய கொடுமை. பெட்ரோல் இந்த 10-15 ரூபாயிலிருந்து 15 டீசல் பெட்ரோல் இருக்கு. வரேங்க. அந்த காரணம் காட்டி லாரிக்காரங்க போகிறோம் ஒரு 10 நாள் நாங்கள் 15-25% வாடகை கட்ட போகிறோங்கிறாங்க. எங்கெங்கே எதிர்பார்க்கின்னு பாருங்க. அதே பனை மரத்தில், தென்னை மரத்தில் தேல் கட்டினா பனை மரத்தில் பதவிட கொடுக்குற மாதிரி. பிறகு நம்ம அமைச்சது கடந்த வாரத்தில் ரைடு போனால ஒரு 20 குவாரி மூணாரு தவறாக மூடிட்டா ஆகணும், நடவடிக்கை எடுத்தாகணும். அவங்க முறைப்படி சீடுபடுத்தணும், கரெக்டு தான். அதை காரணம் வச்சுட்டு கல் மணலை பூரா ஒரு யூனிட்டுக்கு 2000, 3000, 4000 கல்லுக்கு, கனிம வளத்துக்கு மணல்களாக ஏற்றிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஐடியா ஐயா கோச்சுக்கிறாங்க ஐயா முதல்வர் ஐயா, இல்லாட்டி மந்திரி ஐயா இல்லை எம்எல்ஏ யாராக இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் ஒரு 2 நாளைக்கு இந்த வெட்டி எடுக்கிற மண்ணுக்கு ஒரு ரைடு விட்டு பாருங்க, செங்கல் விலைக்கு கூடும். தாலுக்கா ஆஃபீஸாலும் கலெக்டர் ஆஃபீஸாலும் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்க முடியாது. இவ்வளோ 2-3 லட்சம் போலீஸுன்றே குற்றங்கள் நடக்குது, இந்த தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் அண்ணாமலை ஐயா அறிக்கை விட்ட மாதிரி திமுக ஆட்சியில் நடந்த பாலியல் குற்றம், கொள்ளை குற்றங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அன்னை கூட அறிக்கை விட்டுருக்கிறாரு. அது குற்றத்தை நீங்கள் செய்யலை, இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் இல்லை, நடக்குது. அதுக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம்னு நீங்கள் ஒரு விழாவில் சொல்லிட்டீங்க, அது நியாயமானது தான். ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த விலைவாசி உள்ள சேர்க்கலான்னு நான் ஆரம்பத்தில் வீடியோ போகிற ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அரசு ஊழியர்களுக்கு வருஷத்தில் 2 தடவை சம்பளம் 2% 3% கொடுக்குது. பாவம்
சாமானியப்பட்ட சாதாரண தொழிலாளர்கள், கஷ்டப்படுற பாட்டாளிகள், மூட தூக்குறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டிரைவராக இருக்கிறவங்க, ஒரு கிளாஸ் வேலைக்கு போகிறவங்க, பொழுது வேலைக்கு போகிறவங்க, காட்டு வேலைக்கு போகிறவங்க, வேட்டு வேலைக்கு போகிறவங்க, எந்த தொழிலாளிகளுக்கும் 3-4 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் ஒரு 5% 10% ஊதியம் பண்ணுவார். ஆனால் இந்த டீ கடை, ஹோட்டலு, பேக்கரி, மற்ற இத்தியாதி பொருட்கள் இன்னி பாருங்க, கம்பி வேலை எப்போ ஏற போகுதுன்னு தெரியல. அதனால இவங்க வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை, உதாரணத்துக்கு ஒரு சிலிண்டர் ஒரு 100 ரூபா போனா ஒரு டீக்கு 5 ரூபா, ஒரு வடைக்கு 5 ரூபா. அப்போ 500 டீ 500 வடை. நான் சிறு வியாபாரிகளின் குறைச்சல் அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். இது அன்னாட காட்சிகளை ஒரு 11 மணிக்கு, ஒரு 4 மணிக்கு சாயந்தரம் ஒரு டீ ஒரு வடை சாப்பிட போனால் அதுக்கு ஒரு 100 ரூபா காலியாகிடுது. இதை கொஞ்சம் முடிஞ்சா இது தங்கள் கவனத்தில் இருக்கோ இல்லையோ, வேற செய்திகளை சொன்னாங்களோ இல்லையோ, இது எல்லா ஊர்களையும், தமிழகத்தில் எல்லா ஊர்களையும் டக்குன்னு வெளியேற்றுறாங்க. வெளியேற்றினா சம்பளத்தை போட கேட்குறாங்க. அவங்க சம்பளத்தை வேலை செய்ய போட கேட்டால் அவங்க உற்பத்தி பண்ணுற பொருள் விநியோகம் போட்டு அவங்க வெளியேற்றுறாங்க. இப்படி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது விலை ஏற்றுங்கிறது, விலை உயர்வுங்கிறது அது கொஞ்சம் ஒரு சீரிங் மாதிரி. எப்படி சம்பளம் தனியார் தொழிலாளர்களுக்கு 4 வருஷம் சொல்ல சொந்தமோ, அரசுகளுக்கு அப்படி வருஷத்துக்கு 2 தடவை சம்பளம் உயர்வோ, அதே மாதிரி இந்த விலைவாசிகளுக்கு ஏதாவது ஒரு சீரிங் ஏதாவது ஐடியா பண்ணி கௌரவ ஐயா தயவு செஞ்சு இதை கவனத்தில் கொண்டு இது நீங்கள் மத்திய செய்தியில் கூட்டி ஆலோசனை பண்ணி பொருளாதார நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையும் கேட்டு இதுக்கெல்லாம் முடிவெடுப்பீங்கன்னு உங்களை வணக்கத்தோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ ஐயா, வணக்கம்.